வாரத்துல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் இந்த பிரதர் நான் கேள்விப்பட்டதுல இருந்து நான் அவளுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஊசி எழுதி கொடுத்தாங்களாம்மா. அந்த ஊசி போட்ட பிறகு அந்த ரத்தமும் நின்றுச்சாம்மா. ஆனா அந்த கண்ணு தாளு இந்த வாயு இதெல்லாம் உடஞ்சிருக்கு. அவங்க அந்த ஊசி வழியாவே அதெல்லாம் நல்லா கரைச்சு இப்ப அவ நல்லா பேசுறா, சிரிக்கிறா. போன்ல கேட்டேன் நான். அவங்க கடலூர்ல இருக்கிறாங்க, நான் இங்க விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிறேங்க. அதுக்கு ஆண்டவருடைய கிருபையினால தான் அந்த புள்ள உயிர் பொழைச்சது. ஆண்டவருக்கு தான் கோடி நன்றி. ஏசப்பா கிருபையில நானும் கடந்த ஒரு 5 நாளா எனக்கும் ரொம்ப வயிறெல்லாம் ஒரே வீக்கம், யூரின் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப வலி, சொல்ல முடியாத வலியா இருந்துச்சு. அந்த நான் வயிற்றுல கைய வச்சு நான் ஜெபம் பண்ண, சிஸ்டரும் ஜெபம் பண்ணாங்க. ஆமா, வயிறு வீக்கம்லாம் வாங்கிருச்சு. நான் எப்போதுமே எனக்கு அவ்வளவா படிக்க வராது. எப்போதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், அவருடைய ரத்தத்தால அவருடைய தழும்புகளால நான் குணமானதுக்கு நன்றி. இது மட்டும்தான் சொல்லுவேன் பிரதர். நான் ஒரு வார்த்தை போதும், அதை விட பெரிய வார்த்தை எதுவும் கிடையாது. அவளுக்கும் அதே தான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவளும் இன்னைக்கு சிரிக்கிற குரல் கேட்டுச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு. கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியுது. நம்ம மேல எவ்வளவு அக்கறையோட இருக்கிறாரு. ஆமா, 1/2 மைல் தூரம் அந்த வண்டி கரும்புல மாட்டி இழுத்துட்டே போச்சான் அவள. பின்னாடி இந்த பட்டகசெல்லாம் கிழிஞ்சு, சதையெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அவங்க அம்மா சொல்லி அழுவுறான். இன்னைக்கு அவ சிரிக்கிறான்னு சொன்னா அது யாரால? கடவுளுடைய கிருபையினால மட்டும்தான். அதுக்குதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கடவுளோட அன்பை நம்ம உணர்றதுக்காக தான் இந்த சாட்சிகள். எவ்வளவு நம்ம மேல யாரு அந்த பிள்ளை அவ்வளவு பிரச்சனையோட இருந்த மூளையில இருந்து பிளட் இதாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன நேரத்துல பின் மண்டையில ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. கோரிமுட்ல தான், ஜிப்மர்ல. அப்ப அவங்க அம்மா நம்ம விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. அந்த பிளட் போயிட்டு இருந்த லீக் இதாயிட்டு இருந்த அந்த பிளட் இது ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சகோதரி பழைய நிலைக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப நல்லபடியாக பேசி சிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கடவுள் இந்த நாட்களில் உருவாக்கி இருக்கிறார். இது அவ்வளவா பேச முடியல. குட்டி பசங்க என்ன சொல்லும் போது சிரிக்கிறா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊமையை சிரிக்கிற மாதிரி. டாக்டர்களால முடியாது, ஆனால் கடவுளால். சோ இந்த நாள்ல இந்த ஒரு அற்புதத்தை கடவுள் செஞ்சிருக்காங்க. இயேசுவின் தழும்புகளினால் அந்த மகள் முழுமையான விடுதலையை பெற்றுவிட்டார்கள். இறை வார்த்தை தான் சொல்லி, நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அவற்றை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசியுங்கள், அது அவ்வாறே நடக்கும். இன்று இந்த சகோதரி முழுமையான விடுதலையை இயேசுவின் தழும்புகளினால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது அந்த நாட்களில் கடவுள் அவர்களை எழுந்து நிற்க கடவுள் நாட்களுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல இந்த அம்மாவுக்கு வயிற்று வேதனையோட பயங்கரமான சூழ்நிலை இருந்த அந்த சூழ்நிலையில இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாகிவிட்டேன் என்று அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வலியிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் செய்து கொண்டிருக்கிற கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நமக்கு நன்றி, நீங்க எங்க மத்தியில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீங்க. கொடுத்திருக்க இந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். மேரி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். திருப்பாடல் 91 அந்த வார்த்தை நான் எல்லா நாளுமே ஒப்பு கொடுப்பேன் குடும்பத்துக்காக.
அப்ப அதுல சொல்லி இருக்கிறது மாதிரி வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, தீங்கு உனக்கு நேரிடாது. என் பையனும் நானும் நாங்க சர்ச்சு போயிருந்தோம். அப்ப அவன் சைக்கிளை நிப்பாட்டிட்டு உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த கேப்ல அவனை ஒரு நாய் துரத்தி இருக்கு. ஆனா அவனுக்கு எந்த தீங்குமே இல்லை. அவன் நல்லபடியா கடவுள் என் பக்கத்துல கூட்டு வந்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு கோடி நன்றி. அதே மாதிரி இப்போ பிரதர் கிளாஸ் எடுத்தாங்கல்ல, அதுல எங்க சர்ச்சில் இருந்து எங்களுக்கு வினாடி வினா கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல இடுக்கமான வாயில் அது சொன்னாங்கல்ல, வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது. இதுல நிறைய வார்த்தை நம்ம இதுல கேட்டது. ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு சில இது எனக்கு தெரியல. இன்னைக்கு பிரதர் சொன்னாங்க மத்தேயு 7:14 7:13 ஆனா அந்த வார்த்தை 14. அது எனக்கு கண்டுபிடிச்சு தந்தாங்க. அதுக்கும் கடவுள் கோடி நன்றி. பிரதர் எடுத்த மெசேஜ்லயும் நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக கடவுள் கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஆஹ், கடவுள் தமது உள்ளங்கையில் வச்சு நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா? அது ஒவ்வொருவரும் நம்ம அதை விசுவசிக்கும் போது அதை அனுபவிக்க முடியும். இந்த சகோதரி அந்த இறை வார்த்தை ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் அவங்க அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. அவங்க பையன் அந்த சூழ்நிலையில, யாரும் இல்லாத சூழ்நிலையில அந்த நாய் அவனை ஒன்றும் தீண்டாத வண்ணம் அவர் பாதுகாத்திருக்கிறாங்க, பத்திரமாக கொண்டு சேர்த்திருக்காங்க. அதே போல அவங்க உள்ளத்தின் இயக்கங்கள், இந்த வார்த்தை வேணும்னு கேட்கிற மாத்திரத்தில் யார் மூலமாக, இந்த சகோதரர் மூலமாக அந்த வார்த்தை அவர்கள் கண்டுகொள்ள கடவுள் கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை நம் வாழ்விலும் செய்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அருள்ஜிதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். என் பேர் அஜய் சார். நான் சொல்லுங்க. நான் வீசிங்ல ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு சார்கிட்ட பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்றதுக்கு கேட்டிருந்தேன். அவங்க இயேசுவின் திருக்காயங்களா நான் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவுமே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அது பூரா கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாவே நல்லா சரியாயிடுச்சு. அதுக்கு கடவுள் நன்றி. வீசிங் பிரச்சனை எவ்வளவு நாளா இருந்துச்சு பிரதர்? வீசிங் பிரச்சனை ஒரு வாரமா இருக்கு. ஒரு வாரமா இருந்துச்சு. ஓகே. எது இறைவார்த்தை சொன்னீங்களா நீங்க? ஆமா, இயேசுவின் திருக்காயங்களால் எனக்கு இயேசுவின் தழும்புகளினால் வீசிங் பிரச்சனைகள்ல இருந்து சூழ்நிலையில் இயேசுவின் தழும்புகளின் அந்த வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை சகோதரின் வாழ்வில் செயலாற்றியது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரது தழும்புகளினால் தந்த அந்த விடுதலையை, அந்த வார்த்தையை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். இந்த நாட்கள் முழுமையான விடுதலை இந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படும். இன்னொரு சாட்சி பிரதர். சொல்லுங்க பிரதர். ஒரு வருஷமா நான் பேங்கிங் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஃபுல்லாவே இயேசுவின் காயங்களால் எனக்கு பேங்கிங் வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ வேலை கிடைச்சிருக்கு பிரதர். வார்த்தை எவ்வளவு உண்மை, எவ்வளவு எத்தனை பேரால் அதை இது பண்ண முடியுது, ரிசீவ் பண்ண முடியுது. இறை வார்த்தை உண்மையானது, அது மனிதர் வார்த்தை கிடையாது. எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதை நாம் கேட்கின்றோமோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசிச்சு அறிக்கையிடுகிற மாத்திரத்தை அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. அந்த வார்த்தை செயல்வடியும் கொடுக்கிறது. இந்த சகோதரர் பேங்கிங் வேலை எனக்கு வேணும், என்ன வேணுமோ அதை வேண்டும், அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசித்து அறிக்கையிட்டார். கடவுள் அதை அவர் வாழ்வில் வாக்கிய செய்திருக்கிறார். அந்த வேலையை சகோதரருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. ஜெபித்த பிரதர் எல்லாருக்கும் நன்றி. Praise the Lord. Glory to God. Thank you. வேற யாராச்சும் சாட்சிக்கு வரும்? Praise the Lord, brother. Praise Lord. Praise Lord, sister. சாட்டர்டே நான் ஜெப உதவி கேட்டிருந்தேன். வயிற்றுல வலி, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தது. அந்த வயிற்று வலி இன்ஃபெக்ஷன் ஆனது நின்னது, யூரின் மட்டும் போயிட்டே இருக்குது பிரதர். கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. Praise the Lord. Praise the Lord. வயிற்று வலியோடு இருந்த அந்த சூழ்நிலையில நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க.
அந்த வயிற்று வலியை முற்றிலுமாக கடவுள் மாற்றிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டு நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களோட யூரின் அந்த இப்போ யூரின் அந்த இது போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் நான் முற்றிலுமாக விடுதலை பெற்றுவிட்டேன், அதற்காக நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. டொமினிக் பிரதர் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. டொமினிக் பிரதர் நோட் பண்ணிக்கோங்க. சகோதரிக்காக ப்ரேயர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, எந்த இன்டென்ஷன் பிரதர்? அவங்களுக்கு யூரின் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு, அன்கம்ஃபர்ட்டாக இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள இதெல்லாம் மாறிச்சு பிரதர். அனிதா தானே பிரதர்? ஓகே ஓகேம்மா, அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விடுதலை நீங்கள் உணர்வீங்க உங்கள் வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் சாட்சிகள் இல்லையா? ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சகோதரங்களுக்காக நேரத்தில் ஜெபிப்பாங்க. எனக்கு பேர் ஆசா. சொல்லுங்க சிஸ்டர். வேண்டி ஜெபிக்க சொல்லி இருந்தேன். குழந்தைக்கு பேன்கிரியாஸ்ல சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது. இன்னைக்கு அவளுக்கு பேன்கிரியாஸ்ல கல்லு பிரச்சனை இருந்தது. ஓகே ஓகே, பேன்கிரியாஸ்ல கல்லு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு ஒரு கொஞ்சம் 9 டெஸ்ட் இருந்தது. பிளட்ல சுகர் டெஸ்ட் எல்லாமே இருந்தது. எல்லாமே நார்மலா வந்திருக்கு பிரதர். அதுக்கு கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. கல்லோட இது கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களா சிஸ்டர்? நாளைக்கு கொண்டு போய் காட்டி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எனக்கு கடவுள் தீர்த்து தருவான்னு நம்பிக்கை இருக்கு பிரதர். ஓகே, என்ன இறை வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? 1 பத்ரோஸ் 24 கர்த்தாവ് நம்ம பாவங்களை அவர் தோளிலே சுமந்து சிலுவையில் ஏறினார். அதனால என் பிள்ளை அவங்க தழும்பினாலே என் பிள்ளை சுகப்பட்டிருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. ஒரு சகோதரி இப்போ இது பண்ணாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அவரது தழும்புகளினால் என் மகன் சுகம் பெற்று விட்டான், கல் முற்றிலுமாக மறைந்து விட்டது, அதற்காக நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருங்க. நாளைக்கு நீங்கள் போகும்போது அந்த கல் உங்கள் பையனோட உடலில் இருக்காது. கடவுள் முழுமையான விடுதலை தந்திருக்காங்க. நம்பிக்கையினால நீங்கள் அதை நம்பிக்கையோட அறிக்கையிடுங்க. கடவுள் அது அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்துருக்காங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அந்த வார்த்தை மட்டும் அறிக்கையிடுங்க. இந்த நாளில் இந்த அற்புதத்தை செய்த டாக்டர் சொல்லியிருக்காங்க கல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. பட் எல்லா டெஸ்ட்டுமே கடவுள் இந்த நாட்களில் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாளை பார்க்கின்ற போதும் கடவுள் அதை கட்டாயமாக ஒன்றும் இல்லை என்ற ரிசல்ட்டை கடவுள் கொடுப்பாங்க. இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கின்ற கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட். அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த மகனுக்கு நீங்க கொடுத்திருக்கின்ற இந்த முழுமையான விடுதலைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அம்மாவுக்கு நன்றி. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற அந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. டொமினிக் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்ம தனிப்பட்ட ஜெபத்துக்கு பரிந்துரைக்காக கடந்து வந்திருக்கிறோம். யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் தேவைப்பட்டது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸ்டெல்லா சிஸ்டர், இப்போ அனிதா சிஸ்டருக்கு ப்ரேயர் பண்ண முடியுங்களா அந்த யூரின் இஷ்யூக்காக?